சொல்றாரு, எப்போது உன்னை நீ ஜெயிக்கிறியோ அப்போதே பிசாசு நீ அதிகமா ஜெயிச்சுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு எதிரி யாரு? நாம. நம்மளே நம்ம இன்னும் எப்போதுக்கு ஜெயிக்காம இருக்குமோ அது வரைக்கும் நம்ம பிசாசோட சண்டை போட முடியாது. அல்லேலூயா. தேவனோட பிசாசோட எதிர்த்து நின்றவர்கள் முதலாவது தங்களை ஜெயித்தவங்க. அல்லேலூயா. அவர்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தாங்க. அதனாலதான் அவங்க பிசாசோட சண்டை போட்டாங்க. அப்படி நிற்கும் போது பிசாசு ஒரு நாள் வந்து நிற்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் ரெடியா வரான். அல்லேலூயா. இவனை எப்படியாவது மடக்கணும்ன்றத அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம வார்த்தைக்கு முன்பாக நிற்கும் போதுதான் சகோதரி நமக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பா இருக்கிறோம். அல்லேலூயா. பிசாசு நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனும் பார்க்கிறாரு, பிசாசும் பார்த்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் போது பிசாசு எப்போதும் விசுவாசம் வந்து ஆராய்ச்சி பார்ப்பான். எங்க அந்த விசுவாச வீக்னஸ் இருக்கு. நம்ம காலையில கூட கேட்டேன் இல்லையா, அறிவு கூர்மையும் விசுவாசமும்